பஞ்சபூத ரகசியம் நிலம் 15 நிமிட ஆழமான ஆன்மீக அறிவியல் உரையாக்கம். பி. மணிமாலை தொடக்க உரை. வணக்கம். நாம் வாழும் இந்த உலகம் வெறும் மண்ணும் கல்லுமானது அல்ல. நம்மை சுற்றி கண்களுக்கு தெரியாத பேராற்றல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 5 பேராற்றல்களே பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 மேல்தான் இந்த உலகமும் மனித உடலும் ஆன்மீகமும் அறிவியலும் அமைந்திருக்கிறது. அதில் இன்று நாம் பார்க்கப் போவது முதலாவது சக்தி: நிலம். மனிதன் பிறந்ததும் மண்ணில்தான், இறந்ததும் மண்ணில்தான். ஆனால் அந்த மண்ணின் மகிமையை முழுமையாக மனிதன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பூமி வெறும் மண் அல்ல, இது உயிர் உருவாக்கும் கருவறை. நிலம் பிரபஞ்சத்தின் அடித்தளம். நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம், அதன் பழத்தை சாப்பிடுகிறோம், அதன் நிழலில் ஓய்வெடுக்கிறோம். ஆனால் அந்த மரத்தின் பின்னால் இருக்கும் மண்ணின் தியாகத்தை நினைப்பதில்லை. ஒரு விதை மண்ணில் விழுகிறது, அது இருட்டில் புதைக்கப்படுகிறது, அதன் மேல் மழை பெய்கிறது, அது அழுத்தப்படுகிறது. ஆனால் அந்த விதை அழுவதில்லை, மண்ணுக்குள் போராடி மீண்டும் உயிர் பெற்று வெளியில் வருகிறது. இதுதான் நிலத்தின் சக்தி. ஒரு உயிரை அழிக்காமல் அதை தாங்கி வளர்க்கும் பொறுமை. அதனால்தான் நிலத்தை தாய்க்கு சமமாக கூறுகிறார்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தலம். தமிழகத்தில் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தை குறிக்கும் தலம் காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இங்கே இருக்கும் சிவலிங்கம் சாதாரண லிங்கம் அல்ல, அது மணல் லிங்கம். பார்வதி தேவியான காமாட்சி அம்மன் தன் கைகளால் மண்ணை பிடித்து உருவாக்கி வழிபட்ட சிவலிங்கம். இன்று வரை ஆற்று வெள்ளம் வந்தாலும் அந்த லிங்கம் கரையாமல் இருப்பது ஆன்மீக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? உறுதியான நம்பிக்கை இருந்தால் மண்ணாலான உருவமும் தெய்வமாக மாறும். மண்ணுக்கும் மனித உடலுக்கும் உள்ள தொடர்பு அறிவியல் என்ன சொல்கிறது? மனித உடலில் இருக்கும் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, இவை அனைத்தும் நிலத்திலிருந்து கிடைத்தவை. நமது எலும்புகள், தசைகள், தோல், நகம், முடி, இவை அனைத்தும் நிலத்தின் அம்சம். அதனால்தான் உடலின் நிலைத்தன்மை, மனதின் உறுதி, உழைப்புத் திறன், இவை அனைத்தும் நிலசக்தியோடு தொடர்புடையவை. ஒரு மனிதன் மனோருதியுடன் இருக்கிறானா அல்லது எளிதில் பயப்படுகிறானா என்பதற்கும் நிலத்தின் ஆற்றல் காரணம் என்று பழமையான யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. புவி ஈர்ப்பு விசை மறைந்திருக்கும் அதிசயம். இந்த பூமி நம்மை தன் மீது பிடித்து வைத்திருக்கிறது. இதற்கு காரணம் புவி ஈர்ப்பு விசை. நாம் காற்றில் பறந்து போகாமல் இருக்க இந்த பூமி நம்மை தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறது. அறிவியல் இதை கிராவிட்டி என்று கூறுகிறது. ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் அவன் கால்கள் மண்ணில்தான் நிற்க வேண்டும். அதாவது பெருமை வந்தாலும் பணிவு இருக்க வேண்டும். நிலம் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இதுதான். மண்ணில் வெறும் காலுடன் நடப்பதின் ரகசியம். இப்போது பலர் செருப்பு இல்லாமல் மண்ணில் நடப்பதே இல்லை. ஆனால் பழைய காலத்தில் மக்கள் அதிகமாக வெறும் காலுடன் தான் நடந்தார்கள். ஏன் தெரியுமா? மண்ணில் இருக்கும் இயற்கை எலக்ட்ரான்கள் நம் உடலுக்குள் சென்று உடலின் மின்சக்தியை சமநிலைப்படுத்தும் என்று நவீன அறிவியல் கூறுகிறது. இதனால் மன அழுத்தம் குறையும், இரத்த அழுத்தம் சீராகும், உடலில் அமைதி ஏற்படும். இதற்கு இப்பொழுது ஏர்திங் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் கோவில்களில் காலணி அணியக்கூடாது என்று கூறப்பட்டது. மண்ணின் வாசனை, உயிர் கொடுக்கும் உணர்வு. மழை பெய்த பிறகு வரும் மண்ணின் வாசனை, அதை ரசிக்காத மனிதன் இருக்க முடியாது. அந்த மண் வாசனை ஏன் நமக்கு அமைதியை தருகிறது தெரியுமா? மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள் மழைத்துளி பட்டவுடன் வெளியேறும் ஒரு இயற்கை வாசனை அது. சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது தெரியுமா? மண் வாசனை மன அழுத்தத்தை குறைக்கும், உள்ளத்தில் அமைதியை தரும். அதனால்தான் கிராமங்களில் வாழும் மக்களுக்கு இயற்கையோடு நெருக்கம் அதிகம். ஒரு அங்குல மண்ணின் மதிப்பு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரு அங்குல மண் உருவாக 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகிறது. ஆனால் அந்த மண்ணால் உருவான மனிதன் சில ஆண்டுகளில் மீண்டும் மண்ணோடு கலந்து விடுகிறான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? மண்ணை மதிக்க வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் மண் அழிந்தால் உயிரும் அழியும். குருவும் சீடனும். மண்ணின் பொறுமை. ஒரு சீடன் குருவிடம் கேட்டான், குருவே, இந்த மண்ணை ஏன் தாய்க்கு சமம் என்கிறார்கள்? அதற்கு குரு சொன்னார், இந்த மண்ணில் மனிதன் மலம் கழித்தாலும், அதை தோண்டினாலும், காயப்படுத்தினாலும்
அது மனிதனுக்கு உணவு கொடுப்பதை நிறுத்தியதில்லை. நாம் கல்லை எறிந்தாலும் அது கனிந்த பழத்தை தருகிறது. இந்த உலகத்தில் இவ்வளவு பொறுமை யாரிடம் இருக்கிறது? அதனால்தான் மண்ணின் பொறுமை, தாயின் பொறுமை என்று கூறப்படுகிறது. மண்ணில் பதியும் மனித உணர்வுகள் பழமையான ஆன்மீக நம்பிக்கைகளில் ஒன்று. இந்த மண்ணில் நடக்கும் மனிதர்களின் உணர்வுகள் அந்த மண்ணில் பதிந்திருக்கும் என்பது. பயம், கோபம், அன்பு, வேதனை, நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒரு அதிர்வலை போல மண்ணில் பதிகிறது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் சில இடங்களுக்கு சென்றால் நமக்கு அமைதி கிடைக்கிறது. சில இடங்களுக்கு சென்றால் காரணமில்லாமல் மன அழுத்தம் வருகிறது. மண்ணின் அதிர்வுகளை மனித மனம் உணர்கிறது. வீடு கட்டும் முன் பூஜை செய்வதன் காரணம், நம் முன்னோர்கள் வீடு கட்டும் முன் பூமி பூஜை செய்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த மண்ணில் முன்பு என்ன நடந்தது, யார் வாழ்ந்தார்கள், எந்த உணர்வுகள் பதிந்திருக்கின்றன என்று யாருக்கும் தெரியாது. அதனால அந்த நிலத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்துவதற்காக பூஜை செய்யப்பட்டது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மனித மனதுக்கும் இயற்கைக்கும் இடையேயான தொடர்பு. மூலாதார சக்கரமும் மண்ணும் யோக சாஸ்திரங்களில் மனித உடலில் 7 சக்கரங்கள் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது. அதில் முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். இது நிலசக்தியோடு தொடர்புடையது. அதனால்தான் கோவிலில் தரையில் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். பூமியின் அதிர்வுகள் மூலாதாரம் வழியாக உடலுக்குள் செல்கிறது என்று கூறப்படுகிறது. அதனால் மனம் அமைதியாகிறது. மண்ணின் கோபம், இந்த மண் மிகவும் பொறுமையானது. ஆனால் அதற்கும் கோபம் வரும். எப்போது தெரியுமா? மனிதன் பேராசையால் காடுகளை அழிக்கும்போது, அளவுக்கு அதிகமாக மண்ணை தோண்டும் போது, நதிகளை அழிக்கும் போது, இயற்கையை காயப்படுத்தும் போது. அப்போது நிலநடுக்கம், நிலச்சரிவு, வறட்சி, புயல், இவை அனைத்தும் இயற்கையின் எச்சரிக்கையாக மாறுகின்றன. நிலத்தை காப்பது நம் கடமை. இந்த பூமி இல்லாமல் மனிதன் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. நாம் சாப்பிடும் உணவு, நாம் குடிக்கும் நீர், நாம் சுவாசிக்கும் காற்று, அனைத்திற்கும் ஆதாரம் இந்த மண். அதனால் மரங்களை வளர்க்க வேண்டும், ரசாயனங்களை குறைக்க வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும். மண்ணை அழிப்பது மனித குலத்தை அழிப்பதற்கு சமம். நிறைவு உரை நிலம் வெறும் மண் அல்ல, அது உயிரின் ஆதாரம், அது தாயின் பொறுமை, அது இறைவனின் அருள், அது மனிதனின் அடித்தளம். நாம் இந்த மண்ணை மதித்தால் இந்த மண் நம்மை காப்பாற்றும். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நமக்கு வாழ்வு தரும். அதனால் நிலத்தை வணங்கி போற்றுவோம். நன்றி, வணக்கம்.